இந்த 2ஆம் கட்ட நிகழ்வில் கற்கை நெறிகளுக்கான விண்ணப்பங்களை எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் மற்றும் மாணவர்களிடம் காணப்படுகின்ற சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் போன்றவற்றை வழங்குவதற்காக ஹாக்கில் அவர்களை அழைக்கிறேன். நம்ம வந்துட்டு அந்த ஓஷன் யூனிவர்சிட்டிக்கான வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆன்லைனோட வந்துட்டு சப்மிட் பண்றது அப்படிங்கறத வந்துட்டு பார்ப்போம். முதலாவது இப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஆன்லைன் ஊடாக மாத்திரம் தான் வந்துட்டு என்ன செய்யணும், சப்மிட் பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப இது வந்துட்டு இப்ப நம்ம உதாரணத்துக்கு யூஜிசில வந்துட்டு அப்ளிகேஷன் போடணுமா இருந்தா நம்ம வந்துட்டு ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, போட முடியாதா இருக்கும். அதுக்கு வந்துட்டு பிசியோ அல்லது லெப்போ தான் வந்துட்டு என்ன செய்யும், லேப்டாப்போ தான் வந்துட்டு தேவைப்படும். ஆனா இங்க வந்துட்டு ஓஷன் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல சாதாரண ஸ்மார்ட் போனை மாத்திரம் பாவித்து கூட என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஓஷன் யூனிவர்சிட்டிக்கான வந்துட்டு அப்ளிகேஷனை வந்துட்டு போடக்கூடியதுமா இருக்கும். ஸோ யாரும் டவுட்ல கேட்க வேணாம், வந்துட்டு கீபோர்ட் போன்ல போடலாமான்னு சொல்லி, சரியா ஸ்மார்ட் போன் அல்லது லேப்டாப் அல்லது பிசியை வச்சு தான் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட ஸ்மார்ட் போன்லயோ அல்லது வந்துட்டு பிசிலேயோ வந்துட்டு குரோமுக்குள்ள அல்லது கூகுள்ல வந்துட்டு போயிட்டு ஓஷியன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு செக் பண்ணீங்கன்னு சொன்னா அப்ப இந்த ஸ்லைட்ஸ் வந்துட்டு பார்க்கக்கூடியதா இருக்கு. யாராச்சும் கன்ஃபார்ம் பண்ணியலுமா? எஸ், பார்க்கக்கூடியது. ஓகே. ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு செக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் தான் வரும். இதுல வந்துட்டு இந்த இருக்கு ஓஷியன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. இதுதான் வந்துட்டு ஓஷியன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, ஓஷியன் யூனிவர்சிட்டியோட வந்துட்டு ஒபிஷியல் வெப் பேஜ். இந்த ஒபிஷியல் வெப் பேஜ்ல இந்த இடத்துல வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இந்த டெட்லைன் முடியிற வரைக்கும் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தான் முன்னுக்கு வந்துட்டு என்ன செய்யப்படும் சொன்னா ப்ரெசென்ட் ஆகக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த நீங்க அந்த ஒபிஷியல் வெப் பேஜ், இந்த ஒபிஷியல் வெப் பேஜை கிளிக் பண்ண உடனேயே இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்லைட் தான் என்ன செய்யணும் சொன்னா உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். இதுல வந்துட்டு பாருங்க 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கைட்லைன்ஸ், அப்ளை நவ், லோடிங்கோ அப்லோட் டாக்குமெண்ட். இதுல முதலாவது நீங்க எங்க போகணும்னு சொன்னா அந்த கைட்லைன்ஸ் இங்க இந்த பேஜுக்குள்ள நீங்க போனீங்கன்னு சொன்னா ஒரு பிடிஎஃப் ஒன்று என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இப்ப நம்ம வந்துட்டு இந்த அப்ளை பண்றதுக்கு முதல் அந்த கைட்லைன்ஸ் பிடிஎஃப் ஒரு தரம் வந்துட்டு தெளிவா வாசிச்சு நீங்க தெளிவா வாசிச்சீங்கன்னு சொன்னா ஒரு பூரணமான ஒரு அறிவு ஒன்று வந்துட்டு கிடைக்கும். இருந்தாலும் நான் இதுலயே வந்துட்டு அந்த அதுல இருக்கிற முக்கியமான சில விஷயங்களை வந்துட்டு சொல்றேன். அந்த பிடிஎஃப்ல இருக்கிற இதுதான் அந்த பிடிஎஃப்ல முதலாவது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ப்ளீஸ் see the advertisement for degree program 24-25 before you apply for the degree program. அதாவது நான் சொன்னதான் அவங்க சொன்னதான் நான் சொன்னேன். அதுல வந்துட்டு என்ன சொன்னா டிகிரி ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்றதுக்கு முதல் இதுல இருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த இதை வந்துட்டு பிடிஎஃப் வந்துட்டு பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ஒபிஷியல் வெப் பேஜுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. மூணாவது விஷயம் நான் வந்துட்டு இப்ப இதுக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணணும். முதலாவது பேமெண்ட் சொன்னா இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு இந்த அப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு என்ன செய்வான்னு சொன்னா நம்ம பேமெண்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் ஒரு ஆள் வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு 3 கோர்சஸுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகத்துல வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு நபர் வந்துட்டு எம்டிஎம்எலுக்கும் எக்வாகல்ச்சர் அண்ட் சீ ஃபுட் டெக்னாலஜிக்கும் அப்ளை பண்றதா இருந்தா அவர் எம்டிஎம்எலுக்கு 1500 ரூபாயும் எக்வாகல்ச்சர் அண்ட் சீ ஃபுட் டெக்னாலஜிக்கு 1500 ரூபாய் தலா 1500 ரூபாய் வீதம் 3000 ரூபாய் என்ன செய்யணும், பே பண்ண வேண்டி வரும். ஆனா கட்டாயமா அவதானிக்க வேண்டியது 1500 1500 3000 சேர்த்து ஒரே பேமெண்ட்ல பண்ணிடுறது இல்ல. எக்வாகல்ச்சர் அண்ட் சீ ஃபுட் டெக்னாலஜிக்கு வேற 1500 ரூபாய் செலுத்தணும். அதே போல வந்துட்டு எம்டிஎம்எலுக்கு வேற 1500 ரூபாய் வந்துட்டு செலுத்தணும். சுருக்கமா சொல்றேன்னா தனித்தனியே தான் பேமெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஆள் 3 கோர்ஸுக்கு பேமெண்ட் பண்றாருன்னா மூணு தரத்துல வந்துட்டு என்ன செய்யணும், பேமெண்ட் பண்ணணும். அந்த பேமெண்ட் பண்றதுக்கான அக்கௌண்ட் டீடைல்ஸ் தான் வந்துட்டு தரப்பட்டிருக்கு. வைஸ் சான்சலர் ஓஷியன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு போட்டிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் இதுல என்ன செய்யணும்னா யாருமே வந்துட்டு பேமெண்ட் பண்ணும்போது மெஷின் பேமெண்டோ அல்லது ஆன்லைன் பேமெண்டோ வந்துட்டு பண்ண வேண்டாம். ஒபிஷியல் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேங்க் ஸ்லிப்ல தான் வந்துட்டு பண்ணக்கூடியதா இருக்கும். அதே வகையில வந்துட்டு கார்பன் ஸ்லிப் இருக்கிறதுல பண்றதுதான் வந்துட்டு நல்ல. ஸோ வந்துட்டு இந்த பேமெண்ட் பண்ணும்போது எல்லாருமே என்ன செய்யணும்னா பேங்க் கார்பன் ஸ்லிப் இருக்கிற ஸ்லிப்ல வந்துட்டு பேமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், ஆன்லைன் பேமெண்டோ மிஷின் பேமெண்டோ பண்ண வேணாம். அடுத்து வந்துட்டு 3 ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்றதா இருந்தா 3 ஸ்லிப்ல வந்துட்டு என்ன செய்யணும், பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ 3ஐயும் கொண்டு போய் 4500 ரூபாய் ஒரு ஸ்லிப்ல பேமெண்ட் பண்ணி போட்டு வரதில்லை. ஏன்னு சொன்னா அங்க அந்த வெப் பேஜ்ல வந்துட்டு அப்லோட் பண்ணும்போது ஸ்லிப்பை வந்துட்டு அப்லோட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதனாலதான் தனித்தனியை வந்துட்டு என்ன செய்யணும், பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். அடுத்தது நீங்க எதுவும் கிளாரிபிகேஷனுக்காக வந்துட்டு யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டரை வந்துட்டு ஏஆர் வந்துட்டு தொடர்பு கொள்ள மாதிரி இருந்தா அவரோட வாட்ஸ்அப் நம்பர் அவங்கள்ட்ட போட்டிருக்கு, அவங்களோட ஒபிஷியல் வெப்சைட் போட்டிருக்கு. அதே போல நீங்க எதுவும் நிரப்பும் போது எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துட்டு வந்துட்டு நீங்க எதிர்கொண்டீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் நம்பர்ஸ் இமெயிலும் நம்பர் வந்துட்டு போட்டிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஜூன் 20ஆம் தேதி வந்துட்டு
க்ளோசிங் ஆகுது. அடுத்து வந்து நீங்க இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஃபில் பண்ணினதுக்கு பிறகு இதுல வந்துட்டு ஒரு சாஃப்ட் காப்பி ஒன்று தருவாங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அந்த சாஃப்ட் காப்பியை வந்துட்டு நீங்க பிரிண்ட் பண்ணி கட்டாயமா வந்துட்டு என்ன செய்யணும் உங்களோட வச்சிருக்கீங்க. ஏன்னு சொன்னா எக்ஸாமுக்கு போகும்போது அப்டிடியூட் செலக்ட் ஆனதுக்கு பிறகு இன்டர்வியூ போகும்போது என்ன செய்யும் சொன்னா அந்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு தேவைப்படும். இப்ப எல்லாருமே வந்து எதனால சேஃபா வச்சிருக்க சொன்னா எப்படியும் அதை காணத்து போட்டு குரூப்ல வந்து கேட்கிறது, நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், என்ன செய்யலாம், வேற எதுவும் வழி இருக்காண்டு. ஏன் மிஸ் பண்ணணும், அதை சேஃபா வச்சிருக்கிறதுக்கான வழியை வந்துட்டு பார்த்துக்கொண்டா சரி. சரியா? அடுத்தது அதே பிடிஎஃப்ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள்ல வந்துட்டு முதலாவது வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட். நான் இதுல இருக்கிற விஷயங்களை இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. நான் ஒவ்வொரு ஸ்லைடா வந்துட்டு இதுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் சொல்றேன் கொண்டா. ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம எங்க இருந்தோம், 4 கைட்லைன்ஸ்ல இருந்து பிடிஎஃப் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப ரெண்டாவது அப்ளை நவ். இந்த அப்ளை நவ் கிளிக் பண்ண நம்ம இருந்தா இப்ப இதுதான் அப்ளை பண்றதுக்கான ப்ரோசஸ். முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா இந்த அப்ளை நவுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறோம்ங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட்டை வந்துட்டு என்ன செய்யணும், பண்ணணும். பேமெண்ட்டை பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த அப்ளை நவுக்குள்ள போகணும். வேணும் சொன்னா சப்மிட் பண்றதுக்கு அந்த இடத்துல பேங்க் ஸ்லிப்பை வந்துட்டு என்ன செய்யணும், அப்லோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ பேங்க் பேமெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும் சொன்னா அந்த அப்ளை நவ கிளிக் பண்ணுனா இந்த மாதிரி வரும். அப்ளைனா கிளிக் பண்ணுனா இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன வரக்கூடியதா இருக்கு. இதுல வந்து முதலாவது உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்கு. அடுத்தது லாஸ்ட் நேம். ஒரு ஆள் உதாரணத்துக்கு ஒரு ஆள் நேம் வந்துட்டு இந்த நேம் வந்துட்டு முகமது ஹாக்கிலா இருந்தா என் ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு முகமது, லாஸ்ட் நேம் என்னையா இருக்கும், ஹாக்கிலா இருக்கும். அது மயோ. அதுக்கு பிறகு வந்துட்டு நேம் வித் இன்ஷியல் கேட்டிருக்கு. டைட்டில் வந்துட்டு மிஸ்டர், அது ஓகே. அடுத்து என்ஐசி நம்பர், இமெயில் அட்ரஸ், போன், மொபைல் நம்பர் அது கேட்டிருக்கு. இதுல வந்து என்னன்னு சொன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு தொடர்ச்சியா வந்துட்டு பாவனையில் இருக்கிற ஒரு நம்பரையும் தொடர்ச்சியா பாவனையில் இருக்கிற இமெயில் அட்ரஸையும் வந்துட்டு கொடுங்க. ஏன்னு சொன்னா நீங்க இதுல எந்த இமெயில் அட்ரஸ் எந்த போன் நம்பர் கொடுக்கீங்களோ அதுதான் வந்துட்டு என்ன செய்யும் ஃபுல்ஃபில்லா வந்துட்டு உங்களோட அகடமிக்ல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தேவைப்பாடுடையதா இருக்கும். சோ நீங்க அப்டிடியூட் டெஸ்ட் எழுதுற டீடைல்ஸ் வரதா இருக்கட்டும், நீங்க செலெக்ஷன் ஆகிற டீடைல்ஸ் வரதா இருக்கும், எல்லாமே நீங்க இதுல கொடுக்குற நம்பர்ல தான் வரும். சோ இதுல வந்துட்டு சரியானதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நார்மலான விஷயங்கள் தான் கேடுபட்டிருக்கீங்க. வந்துட்டு இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை சொல்றேன். முதலாவது வந்துட்டு இதுல வந்துட்டு ஒன்று கேட்டிருக்க ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, ஹவு டிட் யூ கெட் டு நோ அபவுட் த ப்ரோக்ராம். அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்க எப்படி இந்த ஓசியன் யூனிவர்சிட்டி கோல் பண்ணிருக்கிற இந்த ஓசியன் யூனிவர்சிட்டியில இருக்கிற கோர்சஸ் பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சு கொண்டீங்கிறத கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு சில இதை கிளிக் பண்ணணும்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல எது சரி ஆப்ஷன்ஸ் ஒன்றை கொடுத்தா சரி, ஓகே. அதுல வந்துட்டு உண்மையான ஆப்ஷன்ஸை கூட நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, ஆர் யூ அப்ளையிங் ஃப்ரம் த NVQ5 சர்டிபிகேட். அதாவது இது என்னன்னு சொன்னா இப்ப ஏ லெவல் ரிசல்ட்ஸை வச்சு ஒரு ஆள் அப்ளை பண்றதா இருந்தா இந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு நோங்கிறத கொடுத்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு எக்வாகல்ச்சர் அண்ட் சீ ஃபுட் டெக்னாலஜில வந்துட்டு சொல்லியிருந்தாங்க தானே, அப்ப அந்த NVQ5 சர்டிபிகேட் இருந்தா அதை வச்சு இங்க அப்டிடியூடுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்றவங்க தான் என்ன செய்வாங்க, இந்த இடத்துல வந்துட்டு எஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுப்பாங்க. ஸோ ஏ லெவல் ரிசல்ட் சீட்டை வச்சு அப்ளை பண்றவங்க யாருமே இந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு எஸ் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை, நோ கொடுத்தாலே போதும். அடுத்தது டைப் ஆஃப் ஏ லெவல் எஜுகேஷன், GCA லெவல், லோக்கல் இருக்கும். ஏன்னா சம்டைம் வந்துட்டு இப்போ யூனிவர்சிட்டியில கோல் பண்ணும்போது வந்துட்டு குளோபல்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெதர் யூ ஹேவ் பீன் குவாலிஃபைட் ஃபார் யூனிவர்சிட்டி அட்மிஷன். இது என்னன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் ஆன ஆளா அப்படிங்கிறதான் கேட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு சில பேர் எப்படி இதை புரிஞ்சு கொள்வாங்கன்னு சொன்னா இதை பார்த்துட்டு, ஏன் நான் வந்துட்டு யூஜிசிக்கு அப்ளை பண்ணியிருக்கேனா இல்லையா, ஆனா பண்ணியிருக்கேன், நான் பண்ணல, அல்லது வேறொரு யூனிவர்சிட்டியில நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற பிள்ளையாகல இங்க இடத்த ஆப்ஷனை வந்துட்டு மாறி கொடுப்பாங்க. இந்த இடத்துல தெளிவான விஷயம் என்னன்னு நீங்க ஒரு யூனிவர்சிட்டி அட்மிஷன் வந்துட்டு போறதுக்கு ஒரு எலிஜிபிளான ஆளா, அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத தான் கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு எஸ் கொடுத்தா சரி. அடுத்த ஸ்டடி மூட் வந்துட்டு இந்த 6 டிகிரி ப்ரோக்ராமே ஃபுல் டைம் தான் வரும், பார்ட் டைம் வராது. ஸோ இதுல ஃபுல் டைமே கொடுத்துடணும். அடுத்ததான் முக்கியமானது, நீங்க அந்த பேமெண்ட் பண்ணிட்டு வர ஸ்லிப் வந்துட்டு இந்த இடத்துல தான் அப்ளை பண்ண வேண்டி வரும். அப்ளிகேஷன் பேமெண்ட் ஸ்லிப். அந்த நீங்க அதுக்கு தான் நான் சொன்ன வந்துட்டு கார்பன் ஸ்லிப்ல பேமெண்ட் பண்ணுங்க. கார்பன் ஸ்லிப்ல பேமெண்ட் பண்ணா என்ன கிடைக்கும், அந்த கார்பன் ஸ்லிப் கிடைக்கும். அந்த கார்பன் ஸ்லிப்பை PDF ஆவோ அல்லது JPG ஆவோ அல்லது PNG ஆவோ அந்த 3 விதத்துல எப்படி வேணாலும் அட் பண்ணலாம். ஆனா வந்துட்டு முதலாவது விஷயம் என்னன்னு அப்லோட் PDF வந்துட்டு ஸ்டோரேஜ் அது மேக்சிமம் சைஸ் வந்துட்டு 2 MB விட வந்துட்டு 2 MB விட வந்துட்டு குறைய இருக்கணும், அல்லது 2 MB இருக்கணும். அதை தாண்டி நான் என்ன செய்யாதுன்னு சொன்னா இந்த இடத்துல அப்லோட் ஆகாது. ஸோ நீங்க இதை அப்லோட் பண்ணக்குள்ள அப்லோட் பண்ணி படலைன்னு சொன்னா நீங்க வந்துட்டு அந்த டீடைல்ஸ்ல போயிட்டு உங்களுடைய அந்த சைஸ், அந்த மேக்ஸிமைஸ் ஃபைல் சைஸை வந்துட்டு பாருங்க. 2 MB விட கூட இருந்தால் அதை அப்லோட் பண்ணி படாது. ஸோ அதை வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப்
ஒரு ஆள்ற கண்டக்டுக்கு வந்துட்டு அனுப்பி கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் ஸ்டோரேஜ் குறைச்சிட்டோ இல்லை எதனான ஒரு வழியில வந்துட்டு அந்த ஸ்டோரேஜ் குறைச்சிட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் வந்துட்டு இங்க பயன்படுத்துற யூசர் நேம் பாஸ்வேர்ட். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல கேட்பாங்க நம்மட வந்துட்டு இமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்டை தானே இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அப்படி இல்லை, இது என்னன்னு சொன்னா ஓஷியன் யூனிவர்சிட்டியோட கிளவுட்ல வந்துட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் நீங்க வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்கணும். அது வந்துட்டு உங்களோட இமெயில தான் கொடுக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு அவசியம் இல்லை. ஆனா வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னு இந்த இடத்துல கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்துட்டு தயவு செஞ்சு மறக்காம இருக்கணும். இந்த இடத்துல மறந்தா என்ன செய்ய இயலாதுன்னு சொன்னா பாஸ்வேர்ட் மறந்தாலாச்சும் ஃபொகட் பாஸ்வேர்ட் கொடுத்து என்ன செய்யலாம், எடுக்கக்கூடியதா இருக்கும். நீங்க யூசர் நேமையும் மறந்து பாஸ்வேர்டையும் மறந்தீங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் அந்த யூசர் நேம் கூட உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா நீங்க வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துட்டு திரும்ப வந்துட்டு என்ன செய்ய முடியாது, லொகின் பண்ணி போக முடியாது. அப்படி சிக்கல்கள் வந்தா ஐடி இன்ஸ்ட்ரக்டரை தான் வந்துட்டு என்ன செய்யணும், தொடர்பு கொள்ள வேண்டிய தேவையிடும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் உதாரணத்துக்கு என் யூசர் நேம் வந்துட்டு எம்ஹெச் ஹாக்கில் எஃப்எம்எஸ் சொல்லி யூசர் நேம் கொடுத்துடுறேன். அடுத்து பாஸ்வேர்ட் நான் என்ன செய்யறேன், என்னோட செல் நம்பர்ல ஏதோ ஒரு டிஜிட்ஸை வந்துட்டு ஒரு 6 டிஜிட்ஸை போட்டுட்டு திரும்ப வந்துட்டு எம்ஹெச்னு லாஸ்ட்ல போடுறேன். அடுத்து அதே பாஸ்வேர்ட் இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்தா சரி. ஸோ நம்ம பெரிய இது டெக்னிக்கலா வந்துட்டு விஷயங்கள் காட்டி விடுறது யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளே மறந்துட்டு அலையாம ஒரு ஈஸியான யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்துட்டு கொடுத்த மாதிரி தான் ஈஸியா இருக்கும். அடுத்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அங்க கொடுத்து அதே பாஸ்வேர்ட் இங்க கொடுத்துட்டு வாட் இஸ் இன் இமேஜ் இது வந்துட்டு ஒண்ணும் இல்லை, நம்ம அந்த கெப்சா ஃபில் பண்ற மாதிரி தான். இந்த இடத்துல வந்துட்டு எல்லோ பேக்ரவுண்ட்ல ப்ளூ கலர் போன்ல வந்துட்டு கெப்சா தந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த டைம்ல வரும். அதே கெப்சாவை பார்த்து இங்க வந்துட்டு டைப் பண்ணிட்டு இதை சப்மிட் பண்ணுனா சரி. இவ்வளவுதான் இதுல சப்மிட் பண்றது. இப்ப சப்மிட் பண்ணினதுக்கு பிறகு என்ன வரும்னு சொன்னா நீங்க அதை சப்மிட் பண்ணின அடுத்த செகண்டே இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் கொண்டு வரும். இதுல வந்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க இந்த சப்மிட் பண்ணின இந்த பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணின உடனே என்ன செய்யும்னு சொன்னா இப்படி ஒரு அவுட்லுக் வரும். இப்படி ஒரு அவுட்லுக் வரலையா, சம்டைம் வராது, எதனால டெக்னிக்கல் எரரால வரலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட கூகுள் பே பேஜ் போயிட்டு அப்ளிகண்ட் லொகின் இஎம்ஐஎஸ் நோட் பண்ணி வைக்கிறதுனா நோட் பண்ணி வைங்க. அல்லது ஸ்கிரீன்ஷாட் ஆச்சு எடுத்துக்கோங்க. அப்ளிகண்ட் லொகின் இஎம்ஐஎஸ் அப்படின்னு செக் பண்ணீங்கன்னு சொன்னா அதே இது வந்துட்டு என்ன செய்யும், இந்த மாதிரி இப்படி வரும். இந்த இருக்கு அப்ளிகன் லோகின் இஎம்ஐஎஸ் ஓஷியன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அதே அவுட்லுக் வாங்க இங்க வரும். இப்ப நீங்க ஏற்கனவே வந்துட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துட்டு கொடுத்துருப்பீங்க தானே, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்துட்டு மறக்காம இருந்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செய்யலாம், இந்த யூசர் நேமையும் இந்த பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணலாம். சம்டைம் உங்களுக்கு யூசர் நேம் ஞாபகம் இருக்கு, பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கிற ஃபொகட் பாஸ்வேர்டை கொடுத்து திரும்ப ஒரு பாஸ்வேர்ட் ரீக்ரியேட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், சைன்இன் பண்ணலாம். இந்த சைன்இன் ஆப்ஷனை கொடுத்தோன்னா அது என்ன செய்யும்டா ஓஷியன் யூனிவர்சிட்டியில அந்த கிளவுட்ல வந்துட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டுக்குள்ள என்ன செய்யும் போகக்கூடியதா இருக்கும். அந்த அவுட்லுக் இப்படிதான் இருக்கும். நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட நேம் காட்டும். இந்த இடத்துல வந்துட்டு இண்டெக்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ண உடனே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்காது. இது வந்துட்டு அப்ளை பண்ணப்பட்ட ஒரு ஆள் இருந்ததுனால இண்டெக்ஸ் நம்பர் காட்டப்படுது. அதை நான் ஹைட் பண்ணிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட நேமை காட்டி இண்டெக்ஸ் நம்பர் இருக்காது. இப்படி ஒரு அவுட்லுக் தான் வரும். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அப்ளிகேஷன் வாஸ் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லிங்கிறது உங்களுக்கு எஸ்ங்கிற ஆப்ஷன் வந்துட்டு காட்டப்படும். என்னன்னு சொன்னா நீங்க அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த எஸ் இவ்வளவு தெரிஞ்சுட்டா ஓகே நம்மளோட அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் ஆகிடு அப்படிங்கறத வந்துட்டு என்ன செய்யலாம், நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்து வந்துட்டு இந்த இடத்துல 1.3ங்கிற ஆப்ஷன்ல வந்து நீங்க என்னத்துக்கு எந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணினீங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல காட்டப்படும். உதாரணத்துக்கு இது வந்துட்டு எக்வாகல்ச்சர் அண்ட் சீ ஃபுட் டெக்னாலஜி அப்ளை பண்ண ஒரு ஆள்ங்கிறதுனால வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு காட்டப்படுது. சோ நீங்க இந்த இதுல வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது வந்துட்டு இந்த அவுட்லுக்ல வந்துட்டு இந்த இருக்கு மை டீடைல்ஸ் அட் ஓ எடிட்டிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷனை வந்துட்டு இந்த மை டீடைல்ஸ் அட் ஓ எடிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுனா இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் கொண்டு வரும். சாரி இது இல்ல, சரியா மை டீடைல்ஸ் அட் ஓ எடிட் அப்படிங்கறத நீங்க ஓபன் பண்ணணும்னா அதுக்குரிய ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு விடத்தை இல்ல. அதுல வந்துட்டு என்ன செய்யணும், நீங்க ஏற்கனவே அப்லோட் பண்ணினீங்க தானே உங்களோட டீடைல்ஸ், இந்த மாதிரி இதே ஃபைல் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்துட்டு ரீக்ரியேட் ஆகும். இது வந்துட்டு என்ன செய்யணும், இதுல வந்துட்டு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு மேல இருக்கிற அந்த ஸ்லிப்புக்கு மேல இருக்கிற அந்த விஷயங்களோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் என்ன செய்யும்னா ரீக்ரியேட் ஆகும். அதுல என்னென்ன விஷயங்கள் கேட்கிறான் அந்த விஷயங்களை வந்துட்டு என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா, அதை வந்துட்டு ஃபில் பண்ணி சரி இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு அதுல வந்துட்டு உங்களோட ஃபாதர் டீட்டெயில், மதர் டீட்டெயில், உங்களோட கார்டியன்ஸ் டீட்டெயில், உங்களோட ஸ்கூல்ஸ் டீட்டெயில், அப்படி ஏ லெவல் ரிசல்ட் விஷயங்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அதுல கேட்கக்கூடியதா இருக்கும். சரியா, அப்ப அடுத்து வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா அப்லோட் மை டாக்குமெண்ட்ஸ் மை டீடைல்ஸ் அட் அட்டோ எடிட்ல வந்துட்டு போயிட்டு அந்த விஷயங்களை செஞ்சதுக்கு பிறகு
அப்லோட் மை டாக்குமெண்ட்ஸ்ங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணீங்க இருந்தா அதுல அவுட்லுக் கொண்டு எப்படி வரும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உண்டு இதுல வந்துட்டு கிடைக்கும். இப்ப இதுல என்ன செய்யணும்னு சொன்னா போட்டோகிராஃப், என்ஐசி, பர்த் சர்டிபிகேட், ஏ லெவல், ஓ லெவல், அதர் குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் பேமெண்ட் ஸ்லிப் இப்படியான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க என்ன செய்யணும் அப்லோட் பண்ண வேண்டி வரும். போட்டோகிராஃப்னு சொன்னா உங்களோட ஒரு ஒபிஷியலான வந்துட்டு என்ன செய்யணும் போட்டோவா. நான் வந்துட்டு ஓஷன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண டைம்ல கொஞ்சம் பேர் வந்துட்டு என்ன செஞ்சிருந்தாங்க செல்ஃபி போட்டோவெல்லாம் கூட அப்ளை பண்ணியிருந்தாங்க சில பேர். அப்ப இங்க வந்துட்டு அப்படியான இப்ப ஒபிஷியலா யூஸ் பண்ற இடத்த வந்துட்டு செல்ஃபி போட்டோவையோ அல்லது வந்துட்டு நம்ம கலர் ட்ரெஸ்ல இருக்கிற போட்டோவே அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு ஒபிஷியலா உதாரணமா வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ்ல இருக்கிற ஒரு போட்டோ அல்லது என்ஐசி குரிய போட்டோ வந்துட்டு என்ன செய்யணும் இந்த இடத்துல இந்த சூஸ் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணா நம்மளோட மீடியாவில் போவோம். அந்த மீடியாவில் போயிட்டு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணா அது என்ன செய்யும் இடத்த வந்துட்டு அப்லோட் ஆகும். அதே போல என்ஐசிக்குரியது, பர்த் சர்டிபிகேட் உரியது, ஏ லெவல் நீங்க என்ன செய்யலாம் இதை வந்துட்டு பிடிஎஃப்-ஆவும் அப்லோட் பண்ணலாம், ஜேபிஜியாவை அப்லோட் பண்ணலாம் அல்லது பிஎன்ஜி அல்லது பி இப்படி 4 ஆப்ஷன் வந்து கொடுத்தா இந்த 4 ஆப்ஷன்ல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா முக்கியமான விஷயம் மேக்சிமைஸ் ஸ்டோரேஜ் வந்துட்டு 2 MB வந்துட்டு தாண்டாம இருக்கணும். இதுல வந்து இந்த 6வது ஆப்ஷனும் 9வது ஆப்ஷனும் வந்துட்டு யாருமே வந்துட்டு என்ன செய்ய தேவையில்லை அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா ஹாஸ்டல் அக்கமடேஷன் ஃபார்ம் வந்துட்டு அது செலக்ட் ஆகினதுக்கு பிறகுதான் ஹாஸ்டல் வந்துட்டு அவைலபிளா இருந்தா அப்ளை பண்ணலாம். NVQ5 சர்டிபிகேட் யார் அப்ளை பண்ணுவாங்கன்னு சொன்னா எக்வாகல்ச்சர் அண்ட் சீ ஃபுட் டெக்னாலஜிக்கு வந்துட்டு NVQ வச்சு அப்ளை பண்றவங்க ஏ லெவல் இல்லாம NVQ வச்சு அப்ளை பண்றவங்க மட்டும் இந்த இடத்துல அப்ளை பண்ணா போதும். ஸோ ஏ லெவல்ல வச்சு அப்ளை பண்றவங்க என்ன செய்ய தேவையில்லை இதை வந்துட்டு போட தேவையில்லை. ஸோ இந்த 6வது 9வது ஆப்ஷன் வந்துட்டு தேவைப்படாது. ஸோ இதை வந்துட்டு நீங்க என்ன செய்ய ஒவ்வொரு ஃபைலா சூஸ் பண்ணதுக்கு பிறகு 6வது 9வது சூஸ் பண்ணாம இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் இந்த அப்லோட் இந்த இடத்துல இருக்குது இதை கிளிக் பண்ணுனா இந்த மாதிரி வரும். நீங்க வந்துட்டு என்ன செய்ய போட்டோகிராஃப் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சப்மிட் பண்ண அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும், என்ஐசி வந்துட்டு அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும், பர்த் சர்டிபிகேட், ஏ லெவல் சர்டிபிகேட், ஓ லெவல் சர்டிபிகேட், அதர் குவாலிஃபிகேஷன் சொன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அந்த குவாலிஃபிகேஷனை வந்துட்டு முக்கியமான சர்டிபிகேட்ஸ் என்ன செய்யும் ஒரு 2 MBக்கு உட்பட்ட ஒரு பிடிஎஃப் மாத்தி அந்த இடத்துல வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். ஒரு பிடிஎஃப் தான் இங்க அப்லோட் பண்ணலாம். ஜேபிஜி அப்லோட் பண்ண போனா ஒரு போட்டோவா தான் அப்லோட் பண்ணிடலாம். இப்போ மல்டிபிள் போட்டோ வந்துட்டு என்ன செய்யலாம் அப்லோட் பண்றதுக்கு வந்துட்டு அவைலபிளா இருக்காது இந்த ஆப்ஷன். அடுத்து அப்ளிகேஷன் பேமெண்ட் ஸ்லிப்ங்கிறது வந்துட்டு நீங்க அந்த கார்பன் ஸ்லிப் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்குரிய ஸ்லிப். அடுத்து வந்துட்டு இதுல முக்கியமா கவனமா இருக்கணும் எக்வாகல்ச்சர் அண்ட் சீ ஃபுட் டெக்னாலஜிக்குன்னு சொல்லி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிருப்பீங்களே அதுக்குரிய ஸ்லிப்பை தான் என்ன செய்யணும் இந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதாவது நீங்க இப்ப ஒரே டைம்ல வந்துட்டு பேமெண்ட் பண்ணும்போது அந்த பிரச்சனை வராது. டேட் டைம் வேரியேஷன் மாறும்போது ஒரு சில சிக்கல்கள் வந்துட்டு எரர் வந்துட்டு வரதுக்கான பிரச்சனை இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்ப வியூங்கிறத நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க சரியானது ஆப்ஷனை வந்துட்டு உதாரணம் சம்டைம் வந்துட்டு அவசரத்துல என்ன செய்யலாம் என்ஐசி வேண்டிய இடத்தை யாரு நானு பிள்ளைகள் என்ன செய்யலாம் பிசி டேட்டா வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்கலாம். பட் ஸோ அது வந்துட்டு ஒரு பிள்ளை தானே. ஸோ அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் இந்த வியூங்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல இந்த இது இருக்கான்னு சொல்லி ரீசெக் பண்ணலாம். ரீசெக் பண்ணிட்டு பண்ணக்குள்ள உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டு பிசி இருக்கிற இடத்த வந்துட்டு ஏ லெவல் ரிசல்ட் சீட்டை வந்து அப்லோட் பண்ணிட்டாருன்னா என்ன செய்யணும் இந்த வரைக்கும் மோடிஃபைங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த மோடிஃபையை கொடுத்தா திரும்ப வந்துட்டு செய்யலாம் ஃபைலை வந்துட்டு சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டு இந்த அப்லோட் ரோல் கொடுத்தா எல்லாமே என்ன செய்யும் அப்லோட் பண்ணும். அப்லோட் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல கிரீன் கலர்ல என்ன செய்யும் ஒரு நோட்டிபிகேஷன் காட்டும் என்னென்ன ஃபைல் வந்துட்டு அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. எதுவும் அப்லோட் பண்ணப்படலன்னு சொன்னா ரெட் நோட்டிபிகேஷன் வரக்கூடியதா இருக்கும். சோ கடைசா வந்துட்டு திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க இப்ப எங்க இருந்தீங்கன்னு சொன்னா இந்த அப்லோட் மை டாக்குமெண்ட்ஸ்ங்கிற ஆப்ஷன்ல இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் மை டீடைல்ஸ் அட்டோ எடிட்ல இருந்தீங்க, அதுக்கப்புறம் அப்லோட் மை டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தீங்க. இப்ப எதை கிளிக் பண்ணா மை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணனோடனே ரைட் சைட்ல டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் சொல்ற ஆப்ஷன் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த பிரிண்ட் அப்ளிகேஷனுங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அதுல ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆகி இந்த பிடிஎஃப் வந்துட்டு உங்களோட வந்துட்டு என்ன செஞ்சீங்கன்னா சேஃபா வச்சுக்கணும். இது வந்துட்டு அப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு போகும்போதோ அல்லது இன்டர்வியூக்கு போகும்போதோ கட்டாயம் தேவைப்படுது. அதுல கடைசியா வந்துட்டு ஒரு சிக்னேச்சர் பண்ணிட்டு அதை வந்துட்டு டேட்டையும் போட்டு எடுத்து வச்சுக்கொண்டீங்களா. சரி, ஓகே, தேங்க்யூ.